அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஹால் டிக்கெட் வெளியிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மொபைலில் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் பண்ண பிறகு இதில் வந்து இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அனைத்து பிடிஎஃப்பும் அதில் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து தானே லைவ் கிளாஸ் வேறு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி அந்த கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நண்பர்களே டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, டிஎன்பிஎஸ்சி அந்த குரோமில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்றத ஓப்பன் ஆன உடனே லெஃப்ட் சைடில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் புதிய பதிவு செய்ய நுழைவோரா இல்லை ஏற்கனவே பதிவு செய்தவரா அப்படின்னு சொன்னால், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்ற அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போகணும். அதை கிளிக் பண்ண உடனே எப்படி ஓப்பன் ஆகும்னு சொன்னால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். பயனாளர் குறியீடு கடவுச்சொல் அப்படின்னு சொல்லி இதாகும். இதில் வந்து நம்மளோட பயனாளர் குறியீட்டையும் கடவுச்சொல்லையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக்கை வந்து இதை கரெக்டாக நீங்கள் இது பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்றத கொடுக்கணும். சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதை ஜென்ரேட் ஆகி இந்த பேஜ், ஓகேங்களா, சமர்ப்பின்ற கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இந்த ஆப்ஷனில் ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, வியூ டாக்குமெண்ட் அப்லோடு இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து நமக்கு தேவையான டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றத இந்த ரைட் சைடில் இருக்கிறத அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். இதில் நம்மளோட அப்ளிகேஷன் ஐடி வந்து நமக்கு கேட்கும். இல்லை அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது கேட்குறப்ப நம்ம தாஸ்போர்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் குரோமில் இருக்க அந்த தாஸ்போர்டை கிளிக் பண்ணி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கலாம், அந்த தாஸ்போர்டு சிம்பிளை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் சரி தான், இல்லாட்டி இந்த 4 இடத்துல எடிட் ப்ரொஃபைல் பக்கத்தில் இருக்கிற அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்தாலும் சரி தான். இல்லை கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து அதில் போய் நம்மளோட அப்ளிகேஷனோட ரிஜிஸ்டர் நம்ம எடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். இதோட நம்ம குரூப் 4ஓட அப்ளிகேஷன் நம்பர் இந்த லெஃப்ட் சைடு இருக்கலாம், அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து இதில் நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா? இல்லாட்டி நம்ம அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நம்ம குரூப் 4 என்ன நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கோன்ற டோட்டலாக வரும். அதில் போய்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டாலும் சரி தான், இல்லை கரண்ட் அப்ளிகேஷனில் போய்ட்டு அதில் அப்ளிகேஷன் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துடணும். ஓகேங்களா? ஹால் டிக்கெட் டவுன்லோடில் போய்ட்டு அந்த கரண்ட் அப்ளிகேஷன் ஐடியையும் டேட் ஆஃப் பர்த்தையும் நம்ம கொடுத்து டவுன்லோட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி இதில் வந்துடும். நமக்கு இங்கிலீஷ் தேவைன்னா இங்கிலீஷ் தேவை எடுத்துக்கலாம், தமிழ் தேவைன்னா தமிழ் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கரண்ட்டு இந்த மாதிரி கலர் ஜெராக்ஸ் எடுக்கணுமா, நார்மல் ஜெராக்ஸ் எடுத்தால் போதுமான, கலர் பிரிண்ட் எடுத்தாலும் சரி தான், நார்மல் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தாலே போதும், நார்மல் பிரிண்ட் எடுத்தாலே போதும். கலர் பிரிண்ட் கூட நமக்கு தேவை கிடையாது, நார்மல் பிரிண்ட்டே போயிடும். இதில் நம்மளோட பேர், பதிவெண், தந்தையின் பெயர், எந்த எக்ஸாம் ஹால் சென்டர் மேக்ஸிமம் ஸ்கூலாக தான் இருக்கும், அது எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது நம்ம பார்த்துக்கிற வேண்டியதான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன பாடக்குறியீடு, எக்ஸாம் டேட் என்னைக்கு 12/7/2025 எல்லாத்துக்கும் தெரியும். காலைல 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 12:30 முடியுது அப்படின்றது தெரியும் நமக்கு. இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் டைமிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம காலைல 8:30 போயிடணும், முற்பகல் காலைல 8:30 போயிடணும். மேக்ஸிமம் 9 மணி வரைக்கும் நம்ம உள்ள அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் 9:30 வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. ஹால் டிக்கெட்டு, பேன் கார்டு, ஏதாவது நமக்கு ஒரு அடையாளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோ, பேன் கார்டோ அல்லது வந்து பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று கொண்டு போனால் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை, அது தெளிவாக இல்லைன்னா, அவர் தேர்வின் தோற்றத்துடன் பொருந்தவில்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடவுச்சீட்டு, அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கிற புகைப்படம் உடனே ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒற்றி அதில் முகவரி, பதிவு எண்ணு முறையாக கையொப்பமிட்டு ஒளிநகல், அதாவது ஜெராக்ஸ் தான் சொல்கிறாங்க, அரை கண்காணிப்பிடம் காண்பிக்கணும் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் பெயிண்ட் பேனாக தான் நமக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சதான். எலக்ட்ரானிக் கேட் எதுவுமே அலோவ் கிடையாது. தேர்வு தொடங்குறதுக்கு 16 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வுகளுக்கு வழங்கப்படும் OMR விடைத்தாள வினா தொகுப்பு எண்ணை எழுதி கருமையாவதற்கு முன் அனைத்து வினாக்களும் வினா தொகுப்பில் எவ்வித விடுதல்களின்றி அச்சிடப்பட்டுள்ளதாக நான் சரிபார்த்துக்கிறணும். அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறணும். தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக எல்லாமே நம்ம வந்து வெளியே போயிடும், எக்ஸாம் முடிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட் வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி நியமனத்திற்கு தகுதி பெறுவதற்கான இந்த உரிமை தங்களுக்கு அளிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடாது. ஹால் டிக்கெட் கொடுத்ததுனால மட்டுமே கிடையாது, ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம போன பிறகு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எக்ஸாம் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள்.
வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். வெற்றி நமது. நல்லபடியாக தைரியமாக எழுதுங்க. ரிவிஷன் தான் ரிசல்ட்டு. நல்லபடியாக ரிவிஷன் பண்ணுங்கள். புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.